உன் கஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக தீரப்போகும் நேரம் வந்திருக்கின்றது என் குழந்தையே. உன் கஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக தீரப்போகின்றது என்று உறுதிப்படுத்தும் வகையில் இன்று நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். சந்தோஷங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையை வந்து சேரப்போகின்றது என்பதன் அறிகுறிதான் இன்று நான் உன் கண்ணில் பட்டிருப்பது. நீ நம்பிய எத்தனையோ மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். அவர்கள் இழைத்த துரோகம் உன்னை கவலைக்கு உட்படுத்தி இருக்கலாம். ஆனால் அத்தனையையும் மீறி நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்தருள தயாராகவே வந்திருக்கின்றேன். உனக்கு வழித்துணையாக என்னுடைய அருள் எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பதால் பயத்தை எல்லாம் முழுமையாக மனதிற்குள் இருந்து அகற்றிவிடு. நானே கதி என்று எப்பொழுது முதல் என்னை நீ முழுமையாக வணங்க தொடங்கினாயோ அப்பொழுது முதலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கலங்கல்களையும் தெளிவாக்க நான் விரும்பிவிட்டேன். உன் மனம் விரும்பிய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளை உடனுக்குடன் செய்து வருகின்றேன். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயி உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் தெரிந்து வைத்துக்கொள். உன்னை தேடி நானாக வந்து பல நல்ல விஷயங்களை கூற தயாராகும் பொழுது அதற்கு செவி சாய்க்காமல் ஒரு பொழுதும் சென்று விடாதே. இது நாள் வரை நீ செய்த முயற்சிகள் எதுவும் வீண் போகாமல் நிறைவான வெற்றியை மனநிறைவோடு திருப்தியோடு இப்பொழுது உன்னுடைய கரம் பெறும். உன்னை துன்பத்திற்கு உட்படுத்திய விஷயங்கள் எல்லாம் தானாக இனி இன்பத்தின் பக்கம் உன்னை அழைத்து செல்லும். என்னுடைய கரமும் உன்னுடைய கரமும் இணைந்து செயல்பட்டு உன் வாழ்விற்கான முழு வெற்றியை நீ மனநிறைவோடு பெறுவாய். சந்தோஷம் என்ற ஒன்று மட்டும் வாழ்க்கையில் நிலைத்திருப்பது இல்லையே என்று கவலை கொள்ளாதே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் துக்கமும் சந்தோஷமும் கலந்துதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கலவை உன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது பெருமளவு அது உன்னுடைய மனதை பாதிக்காத அளவிற்கு நீ கவனம் வைக்க வேண்டும். நீ கேட்டும் ஒரு சில உதவிகளை உனக்கு செய்யாமல் சிலர் தவிர்க்கின்றார்கள். அந்த உதவிகள் உனக்கு கிடைக்கவில்லையே என்று மன வருத்தத்தோடு இருக்கின்றாய். யார் கொடுக்கவில்லை என்றால் என்ன என் குழந்தையே? என்னுடைய கரங்கள் உனக்கு அத்தனை உதவிகளையும் கொடுக்க தயாராகத்தானே இருக்கின்றது. என்னிடம் கேட்காமல் பிறரிடம் கேட்டு என்ன பலன்? உனக்கு கொடுக்க போபவன் இந்த சாயி என்பதை தெரிந்து உன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் என்னிடம் கொட்டிவிடு. அந்த மனக்குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி உன்னுடைய கரங்களுக்கு நான் தருவேன். நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவான மனதோடு நீ வாழ நான் உனக்கு அருள் பாவிப்பேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் போதும் உன்னுடைய வாழ்க்கையை நலம் நிறைந்ததாக மாற்றுவதற்கு. என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் தேடி வரும். மன இறுக்கங்கள் எல்லாம் மன அழுத்தங்கள் எல்லாம் உளைச்சல் எல்லாம் தீர்ந்து மனமானது மிகுந்த அமைதியையும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் பெற்று இந்த நிலைமை வந்ததற்கு நன்றி என்று உன் நாவினால் எனக்கு மனமாற நீ நன்றியும் கூறுவாய். வெறுமையான மனதோடு என்னை தேடினால் அந்த இடத்தில் நான் நிறைந்திடுவேன். என் அன்பு குழந்தையே, கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கித் தருவேன். இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றேனே அப்பா என்று கவலை கொள்ளாதே. நொடி பொழுதில் மாயமாக்கி விடுவேன் அந்த சிக்கல்களை எல்லாம். சிந்தனையில் என்னை வைத்தால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் மாயமாகிவிடும். நல்லது நடக்கும்.